அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். என்னது பைரவன் ஏதோ யோசிக்குது. ஏப்பா, நாய் கூட பழகி பழகி நாய் பாசை உங்களுக்கும் புரிஞ்சிருச்சா? அப்பாடா, முழுசா குடிச்சிட்டான். இப்பதான் எனக்கு நிம்மதி. ஆமா ஆமா, இது ஒரு பால், இதுக்கு இவ்வளோ பிரச்சனை. ஆஹா, இன்னைக்கு என்ன பாடுபடுத்த போறான்னு தெரியலையே ஐயா. இந்தாப்பா ஊத்திட்டேன், குடி. ஆஹா, காலி பண்ணிட்டான் ஐயா. வாமாப்ல சாப்பிடலாம். ஆஹா, பவர் கட் ஆயிடுச்சு ஐயா. ஏன் மாப்ள லைட்டை நிறுத்தின? இங்க நான் ஆஃப் பண்ணலடா, ஈபியிலேயே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆமா. என்னது, ஈபியில ஆஃப் பண்ணிட்டாங்களா? டேய் படுத்தாதடா, கரண்ட் போச்சு. என்னது, கரண்ட் போச்சா? இருடா, வெளியே போய் பார்த்துட்டு வர்றேன். ஆமா மாப்ள, மொத்தமாவே கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போனதை நீ பாத்தியா? ஏண்டா, இப்ப வெளியே போய் பார்த்துட்டு வந்ததுனாடா சொல்றேன். அப்பனா கரண்ட் எந்த பக்கம் போச்சு? ஆஹா, கிரகம் பிடிச்சிடுச்சு. ஆட்டி வைக்கிறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். டேய் சிவா, நானு பாத்ரூம் போயிட்டு வரேன். சொல்லிட்டு அப்புறமா பாத்ரூம் போ. அதான் கரண்ட் போச்சுன்னு சொல்லிட்டேன்லடா, அப்புறம் என்ன? கரண்ட் இது என்ன மொழி? இங்கிலீஷு. போச்சு, இது என்ன மொழி? தமிழ். இங்கிலீஷ் கரண்ட் தமிழ்ல எப்படி போகும்? ஆஹா, போதையிலையும் நம்மள பொழந்து கட்டுறானே ஐயா. அப்புறம் ஏன் அப்படி சொன்ன? மின் தடைன்னு சொல்லலாம், இல்லனா பவர் கட்டுன்னு சொல்லணும். அது என்ன ரெண்டும் கெட்ட மாதிரி கரண்ட் போச்சு? பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ். ஆஹா, சரக்கு அடிச்சிட்டா. மொழி விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கான ஐயா. இவன் கூட சரக்கு அடிக்கிறதுக்கு பதிலா டெய்லி ராத்திரி சூடா ஒரு டீ அடிச்சுட்டு வந்து படுத்தலாம். சரி மாப்ள, விஷயத்துக்கு வருவோம். மறுபடியும் மாடா? இன்னும் முடியலையே. ஆஹா, ஆஃபுக்கே இந்த ஆப்பா. சொல்லு மாப்ள, மின் தடையா பவர் கட்டா? என்னது, மறைஞ்சிட்டான். என்ன பாடுபடுத்துறான் ஐயா. சரக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன மாதிரி உண்டான்னு இருக்கான். அடிச்சுட்டா இவனை மாதிரி உண்டா அப்படின்னு நினைக்க வச்சிடறான் ஐயா. இதுக்கு தாண்டா பஞ்சத்துல குடிக்கிறவனுக்கு பரம்பரை குடிகாரன் கம்பெனி கொடுக்க கூடாதுங்கிறது. என்னது, மறைஞ்சிட்டான் ஆனா சவுண்டு மட்டும் கேக்குது. இப்படி இருந்தா உன்னெல்லாம் எவடா லவ் பண்ணுவா? கடைசி வரைக்கும் நீ எல்லாம் சிங்கிள் தாண்டா. என்ன மாப்ள, எனக்கே சாபம் விடுறியா? நான் எங்கடா சாபம் விட்டேன்? நடக்கிறத தான் சொன்னேன். மாப்ள, கூடிய சீக்கிரமே சிங்கிள டபுள் ஆக்கி காட்டுறனா இல்லையான்னு பாரு. என்ன நாராயணா, இந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை எப்படி இருக்கு? தலைவரை, உங்களுக்கு நச்சுன்னு இருக்கு. இவ்வளவு போட்டுட்டு வந்துமே ரோட்ல போற ஒருத்தம் கூட உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறானே நாராயணா. இது என்ன உங்களுக்கு புதுசா? வழக்கமா நடக்கிறது தானே. அது தெரியுது நாராயணா. இதை எப்படி நாராயணா மாத்துறது? நீங்க எம்எல்ஏ ஆயிட்டா எல்லாமே உங்களை கண்டுக்குவாங்க அப்படிங்கிற? அட ஆமாங்க, உங்க வரலாறு நம்ம தொகுதிக்கு பாட புத்தகம் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் தெளிவா படிச்சுட்டாங்க. அதான் மதிக்காம போறானுங்களா? டவுட் இருந்தா கூப்பிட்டு கேட்டு பாருங்க. கூப்பிட்டு கேட்டுட்டா போச்சு. ஹலோ சார், இங்க வாங்க. அட வேலை இருக்குங்க. என்ன நாராயணா, கூப்பிட்டா வரமாட்டேங்கிறானுங்களே. இப்ப நான் கூப்பிடுறேன் பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அட கூப்பிட்டீங்களா? இவரு யாருன்னு தெரியுதா? அட என்னங்க, இவரு தெரியாதா? 5 முறை வேற வேற கட்சியில எம்எல்ஏவா இருந்த அருணாச்சலத்தோட மகன் தானுங்களே. எப்படி ஞாபகம் வச்சு சொல்றான் பாரு. அப்புறம் ஏயா என்னை கண்டுக்காம எல்லாரும் போறீங்க? அட நீங்களும் 15 வருஷமா வார்டு கவுன்சிலர் தேர்தலில் இருந்து எம்பி தேர்தல் வரைக்கும் நின்றுகிட்டே தான் இருக்கீங்க. ஆனா ஒரு தேர்தலில் கூட வந்த பாட்டை காணமே. என்ன நாராயணா, புள்ளி விவரமா புட்டு புட்டு வச்சுட்டு போறானே. கண்டிப்பா இந்த தடவை ஜெயிச்சே ஆகணும் நாராயணா. அரசியல்வாதி குடும்பம்னா அப்படி இப்படிதான் பேசுவானுங்க. அதையெல்லாம் கண்டுக்காதீங்க தல. வரப்போற இடைத்தேர்தல்ல எப்படியாச்சும் ஜெயிச்சணும் நாராயணா. ஆமாங்க, இந்த தடவையும் தோத்துட்டா கண்டுக்காம போறவங்க எல்லாம் காரி துப்ப ஆரம்பிச்சிடுவானுங்க. அப்ப நீயும் காரி துப்புவோன்னு சொல்லாம சொல்ற, அப்படித்தானே? என்னங்க நீங்க, நான் உங்க வீட்டு உப்ப தின்னவன், அப்படியெல்லாம் துப்ப மாட்டேங்க.
அப்படிங்கிற? அட ஆமாங்க. இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.